தமிழகத்தின் பெண் உயர் அதிகாரிகள் இதோ மேடையில். எல்லா துறைசார் உயர் அதிகாரிகள் இந்த மேடையில். It's a proud moment for Tamil Nadu. தமிழ்நாட்டின் சக்சஸ் ஸ்டோரியோட முகங்கள் இவர்கள்தான். ஒரு மிகப்பெரிய கைதட்டல் இவங்களுக்காக. Everybody together நல்ல கைதட்டல் கொடுங்க. இவ்வளவு நேரம் நம்ம நிறைய நேரங்கள் நமக்காக கைதட்டிட்டோம். ஆனா நமக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய சக்தியின் முகம் இவர்கள்தான். IAS officers, IPS officers, every cadre, IFS officers, எத்தனை பேருங்க இருக்கீங்க. A huge salute to all of you. Doctors, deans, scientists, so many people here. எல்லாருக்கும் நீங்க ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக நிக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நிக்கிறாங்க. So happy and so proud. உங்க கூட இந்த மேடை ஷேர் பண்றதுல ஏதோ ஒரு ஜென்மத்தின் மிகப்பெரிய பாக்கியம் எனக்குள்ள இருக்கு. Thank you so much for this outstandingly precious moment. A huge applause. ஏதோ ஒரு தருணத்துல நம்ம எல்லாரும் குவைட்டா, எந்த பிஜிஎம்மும் வேண்டாம், எந்த மியூசிக்கும் வேண்டாம், உங்க கைத்தட்டல் மட்டும் தாங்க கேட்கணும் உங்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கு அப்படின்னா அதுக்கு இவர்களோட பங்கு ரொம்ப பெருசு. இது வெரி வெரி ஸ்பெஷல். இதற்கு மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் சார். Thank you so much for that. And இந்த தருணத்துல அமுதா மேம், I'm going to please request you to kindly say a few words. அமுதா ஐஏஎஸ் அவர்கள், a few words from you மேம். மேம், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களை பார்த்துட்டு இருக்கேன் மேம். ஸ்டன்னிங்லி பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க மேம். That's purely your strength. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் பெண் அதிகாரிகளை கௌரவிக்கும் விதமாக எங்கள் அனைவரையும் இந்த மேடையில் அழகு பார்க்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இந்த அதிகாரிகள் அனைவரும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அதேபோல் எண்ணற்ற பெண் அதிகாரிகளும் என் முன்னால் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் பெண்கள் கிச்சனில் இருந்தார்கள், கலைத்துறையில் இருந்தார்கள். இன்று கலெக்டராகவும் காக்கி அணிந்து காவல்துறை உயரதிகாரிகளாகவும் கமிஷனர்களாகவும் அதேபோல் கராட்டே, கபடி என்று விளையாட்டுத்துறையிலும் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்த அனைத்து தலைவர்களுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நீங்க சரியா சொன்னது போல கிச்சன்ல இருந்தவங்க இன்னைக்கு மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர்ல இருக்காங்க, IAS IPS இருக்காங்க, இன்னும் டாக்டர்ஸ், டீன்ஸா, இன்னும் லாயர்ஸ், இப்படின்னு பல்வேறு துறையில இன்னைக்கு தமிழக பெண்கள் ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தது தமிழக அரசு, தமிழ்நாட்டின் கல்வி. அமுதா மேம், I have one more question உங்களுக்கு. பெண்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா இத்தனை ஸ்கீம்ஸ் நம்ம கியூரேட் பண்ணது, நிறைய சிந்திச்சு இதோட டீடைலிங் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா டு தி டி யோசிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன மேம்? ஆஃபீஸர்ஸும் நம்மளுடைய மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், டெப்யூட்டி சிஎம் எல்லாம் ஃபீல்டுக்கு போகும்போது வந்து காதை கொஞ்சம் தீட்டி வச்சு மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை கவனமா கேட்பாங்க. அவங்களுடைய தேவைக்கு ஏற்பதான் திட்டங்கள் திட்டப்படுகிறது. அதுக்கு தான் இதுக்கு காரணம். வாவ். Listening is significant, action is the next step அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. மேடையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட் எங்கள் எல்லாரும் சார்பாகவும். இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு இடமாக இருக்குன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்க. வெல்லும் தமிழ் பெண்களின் முதல் முகமாக இருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ so much. மனசார சொல்றேன் மேம், I can't be more grateful that I share stage with all of you. Thank you very very much. நன்றி.